அம்னோவிலிருந்து நீக்கப்பட்ட அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் கட்சியில் சேரலாம் என்றும், ரமலான் மாதத்தை முன்னிட்டு கடந்த கால தவறுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றும் அம்னோ தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ரமலான் மாதம் முஸ்லிம்கள் தங்களை சிந்தனை செய்யவும், உறவுகளை சீரமைக்கவும், சகோதரத்துவத்தை வலுப்படுத்தவும் அழைக்கும் காலமாக இருப்பதால் கட்சியின் உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான சிறந்த வாய்ப்பாக அம்னோ இதை பார்க்கிறது என்று அவர் கூறினார். இந்த உணர்வில் அம்னோவின் ரூமா பங்சா கதவுகள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் திரும்ப வருவதற்கும், அம்னோவின் போராட்டத்தில் இணைய விரும்பும் அனைவருக்கும் நிபந்தனையின்றி திறந்திருக்கின்றன என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் சேரும் செயல்முறையை காலித் நோடின் தலைமையிலான ரூமா பங்சா பணிக்குழு ஒருங்கிணைக்கும் என்றும் ஜாகித் கூறினார். தற்போது பெசாத்துவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் உட்பட முன்னாள் உறுப்பினர்களை மீண்டும் வரவேற்க கட்சி தயாராக இருப்பதாக ஜாகித் தெரிவித்திருந்தார். ரூமா பங்சா முயற்சி தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாகவோ அம்னோவில் மீண்டும் சேர விரும்புவோருக்கு திறந்த மேடையாகவே இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2018 ஆண்டு பரிசான் நேஷனல் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பிறகு அம்னோவில் இருந்து பலர் பெசாத்து கட்சிக்கு தாவி இருந்தனர். இந்நிலையில் பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் ஹம்சா ஜாகித்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க முயன்றதாக அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவரான ஹம்சா தாம் யாரை வேண்டுமானாலும் சந்திக்க உரிமை உள்ளவன் என்றும், முகைதீனின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் பதிலளித்துள்ளார். சர்வதேச குழந்தைகள் பாலியல் சுரண்டல் குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த வங்காளதேச நாட்டைச் சேர்ந்த ஒருவரை மலேசியாவில் கைது செய்த பின்னர் அவரை அமெரிக்காவுக்கு ஒப்படைத்துள்ளதாக அமெரிக்காவின் FBI தெரிவித்துள்ளது. 28 வயதான ஜொபைடுல் அமீன் சர்வதேச குழந்தைகள் பாலியல் சுரண்டல் வலையமைப்பை இயக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் என்றும், அவர் 2022 ஆண்டிலிருந்து தேடப்பட்டு வந்ததாகவும் FBI இயக்குநர் கேஷ் பட்டேல் கூறுகையில் தெரிவித்தார். அவர் நேற்று அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், அங்கு அவருக்கு எதிராக அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கையில் உதவிய மலேசிய அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்த கேஷ் பட்டேல், மலேசியாவில் உள்ள FBI அலுவலகம் மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு அமைப்புகளின் ஒத்துழைப்பும் விசாரணைக்கு முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார். மேலும் சந்தேக நபரை மலேசிய விமான தளத்தில் இருந்து தனியார் விமானத்திற்கு அழைத்துச் செல்லும் போது 3 FBI அதிகாரிகள் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லும் புகைப்படங்களையும் அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். மலிவு விலையில் மதுபானங்களை விற்பனை செய்து வந்த 4 வணிக வளாகங்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL மூடி உள்ளது. தலைநகர் பெட்டாலிங் ஸ்ட்ரீட், தமான் மல்லூரி, ஆம்பர் பிசினஸ் பிளாசா ஆகிய முதன்மை சாலைகளில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம், உள்நாட்டு வர்த்தகம், வாழ்க்கை செலவின அமைச்சு, சுங்கத்துறை ஆகிய அரசு அமலாக்க அதிகாரிகள் நேற்று இரவு இச்சோதனையை மேற்கொண்டதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான சிறப்பு வணிக உரிமம் இல்லாததால் 2 கடைகளும் போலி முத்திரைகளுடன் உள்ளடங்கிய மலிவு விலை மதுபானங்களை விற்பனை செய்த குற்றத்திற்காக 2 கடைகளும் என மொத்தம் 4 கடைகளின் வணிக உரிமத்தை ரத்து செய்துள்ளதாகவும், வணிக உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. வணிக வளாகங்களில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மலிவு விலையிலான மதுபானங்களை தேசிய சுங்கத்துறை பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூரில் தேசிய குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த 16 பெண்களையும் உள்ளூர் ஆடவர் ஒருவரையும் கைது செய்துள்ளது. ஜொகூரின் தமான் சத்தியா டிராபிகா குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டை சொகுசு கேளிக்கை மையமாக மாற்றி அமைத்து மோசடியில் ஈடுபட்டதாக 11 வெளிநாட்டினருடன் ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாகவும், பத்து பகாட் ஸ்கூடாய் பகுதிகளில் 4 வெளிநாட்டு பெண்களுடன் உள்ளூர் ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் ஜொகூரில் தேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வீடுகளில் இருந்து 3025 ரிங்கிட் ரொக்க பணமும், போலி அடையாள அட்டைகள், போலி பாஸ்போர்ட்டுகள் என முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண்கள் 16 முதல் 32 வயதுடைய தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டத்தோ ஜகாரியா ஷாபான் கூறினார்.
தரிகாத்தானின் புதிய தலைவரான அமாட் சம்சூரி முக்தார் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அதை ஏற்பதாக முன்னாள் பிரதமரும் பெர்சாத்து தலைவருமான முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். ஆனால் அமாட் சம்சூரி முக்தாருக்கு இன்னும் அனுபவம் தேவை என்பதால் அவர் முயற்சி செய்யலாம் என்று முகைதீன் குறிப்பிட்டுள்ளார். தரிகாத்தானின் தலைவராக தாம் இருந்த காலத்தில் தாம் தான் பிரதமர் வேட்பாளர் என அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஏனெனில் தரிகாத்தானின் கூட்டணி கட்சிகளே தரிகாத்தானின் பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்யும் என்று அவர் கூறினார். தரிகாத்தான் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பிரதமர் வேட்பாளராக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். பிரதமர் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தால் ஆட்சி அதிகாரத்தின் போது கட்சியின் உறுப்பினர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். அதனால் ஆட்சியில் தேவையற்ற சர்ச்சையும் ஏற்படாது என முகைதீன் வலியுறுத்தினார். தெலங்கானாவின் மந்திரி பசாராக இருக்கும் அமாட் சம்சூரி முக்தார் மாநிலத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். ஆனால் பல மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு பிரதமர் பொறுப்பு. அதற்கு துணை அமைச்சர், அமைச்சர், மேலவை உறுப்பினர் என அடிப்படை கூட்டரசு ஆட்சி அனுபவங்கள் அவசியம் என்பதையும் முகைதீன் வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் இஸ்லாமிய விவகாரங்களின் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அம்னோ, பாஸ், PKR, அமானா, PGRS, பெர்ஜாசா, இக்காத்தான் ஆகிய கட்சிகள் சந்திப்பை நடத்தியுள்ளன. அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் கூட்டத்தில் பங்கேற்காமல் அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜ்டி டசூகி தலைமையேற்றார். இஸ்லாமியர்கள், மலாய்க்காரர்களின் நலனுக்காக அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக அஸ்ராப் வஜ்டி டசூகி கூறினார். அம்னோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் PKRின் முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லி மாலிக், பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான், உயர்கல்வி அமைச்சரும் வரிசான் பொதுச் செயலாளருமான ஜம்ரி அப்துல் காதிர், அமாட் மஸ்லான் என முக்கிய அம்னோ தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தும் பெர்சாத்துவிலிருந்து ஒருவரும் வரவில்லை என தெரிய வந்துள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுவதாக கூறிய தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பெர்சே மீது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். பெர்சே வெளியிட்ட குற்றச்சாட்டு நியாயமற்றது என்றும் தேவையற்றது என்றும் அவர் தெரிவித்ததாக பிரித்தா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. MACC தலைவர் தன்ஸ்ரீ அசாம்பாக்கி குறித்து எழுந்துள்ள பங்கு சர்ச்சையை விசாரித்து வரும் அரசின் சிறப்பு குழு அறிக்கைக்காக காத்திருக்காமல் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது சரியல்ல என்றும் அவர் கூறினார். அது பெர்சேவின் பார்வை. ஆனால் இப்படியான குற்றச்சாட்டை முன்வைப்பது நியாயமற்றது என்று அன்வார் தெரிவித்ததாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அசாம்பாக்கி மீது எழுந்துள்ள பங்கு வைத்திருப்பு குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரித்து வரும் அரசின் சிறப்பு குழு அதன் அறிக்கையை இன்று பிரதமரிடம் சமர்ப்பிக்கும் என்றும் அன்வார் தெரிவித்தார். இதற்கு முன் பெர்சே வெளியிட்ட அறிக்கையில் MACC அண்மையில் தனது ஊழல் எதிர்ப்பு பொறுப்பிலிருந்து விலகி அரசியல் கருவியாக மாறி வருகிறது என்று கவலை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட பதற்றத்தால் கடந்த பிப்ரவரி 28 முதல் துபாய் நகரில் சிக்கித் தவித்த மலேசியர்கள் குழு ஒன்று நேற்று இரவு பாதுகாப்பாக நாடு திரும்பினர். எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் EK342 என்ற விமானம் இரவு 9:40 மணிக்கு KLIA முனையம் ஒன்றில் தரையிறங்கியது. பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்கள் மற்றும் அதற்கு பதிலாக டெஹ்ரான் மேற்கொண்ட தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு வான்வழி பெருமளவில் மூடப்பட்டது. இதனால் உலகளாவிய விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த மோதல் தொடங்கிய போது குறைந்தது 8 நாடுகள் தங்கள் வான்வழியை மூடியதாக அறிவித்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.